Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் B.Edல வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் வந்து ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறது. ஸோ B.Ed கம்ப்ளீட் பண்ணவங்க யாருமே இந்த ஆக்ஷன் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கேட்காம கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொஷினை தான் பார்க்க போகிறோம். Though there are established curricular objectives are all realized fully, it may be due to the varying competencies of the teacher, different achievable competencies of the students, and due to some extraneous factors like VCS classroom environment, some psychological individual problems, or due to other unwanted stimuli, hence need of action research, which is known as participatory research, collaboratory inquiry, emancipatory research and action learning. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கரிக்குலமே வந்து கரெக்டாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட, ஆனால் அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் இப்போ வந்து அந்த ஒரு குழந்தைக்கு வந்து அந்த கல்வி வந்து முழுசாக போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சேர்றது கிடையாது, ஓகேவா? ஸோ அது வந்து நிறையா விஷயங்களாக இருக்கலாம். பிகாஸ் இப்போ ஒவ்வொரு டீச்சர்ஸுமே வேறு காம்படென்சிஸில் தான் இருக்கிறாங்க, கரெக்டாக? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எந்த டைப் ஆஃப் கரிக்குலம் ஃபேம் பண்ணாலும் சரி, ஸோ அவங்களோட அச்சீவபிள் காம்படென்சிஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ் ரூமோட என்விரான்மெண்ட்டு, சில சைக்காலஜிக்கல் இஷ்யூஸு, ஸோ இதனால் வந்து நிறையா அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக போய் சேர்றதில்ல. ஸோ அதனால் வந்து நீட் ஆஃப் ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்றது நமக்கு தேவைப்படுறதா இருக்குது, விச் இஸ் பார்ட்டிசிபேட்டரி ரிசர்ச். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கொலாபரேட்டிவ் என்கொயரி, எல்லாருமே கொலாபரேஷனாக இருந்து என்கொயரி பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு ஆக்ஷனாக ஒரு லேர்னிங்கை வந்து கொடுக்குறது தான் வந்து ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்றது ஒரு டெக்னிக் தட் ஐடென்டிஃபைஸ் த ப்ராப்ளம். அது வந்து என்ன பண்ணும், ஒரு ப்ராப்ளமாக ஐடென்டிஃபை பண்ணும். ஃபைண்ட் த ரீசன் ஆஃப் த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமோட ரீசன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணும். அண்ட் அண்டர்டேக் த நெசசரி ஸ்டெப்ஸ் டு சால்வ், அதுக்கு சரி பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் தேவை அப்படின்றதும் பார்க்கும். ஆக்ஷன் ரிசர்ச் இஸ் அ மோஸ்ட் சூட்டபிள் டெக்னிக் டு சால்வ் த லோக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் த லோக்கல் செட்டிங். ஆக்ஷன் ரிசர்ச் வந்து இப்போ வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை. ஸோ அந்த குழந்தைய எப்படியாவது மேக்ஸ் படிக்க வைக்கணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு லோக்கல் செட்டிங்கில் இருக்கக்கூடிய லோக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஆக்ஷன் ரிசர்ச் வந்து ஹெல்ப்பாக இருக்குது. இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம். ஸோ இந்த ஆக்ஷன் ரிசர்ச் வந்து சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம்ஸ்க்கு ரிலேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கர்ட் லீவின் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஆக்ஷன் ரிசர்ச், ஓகேவா? ஹீ ப்ரப்போஸ்ட் எ ப்ராசஸ் ஆஃப் சால்விங் ப்ராப்ளம்ஸ் த்ரூ சோஷியல் ஆக்ஷன்ஸ் இன் த ஸ்பைரல் ஆஃப் ஸ்டெப்ஸ், ஆக்ஷன், பிளானிங், ஆக்ஷன் அண்ட் ஃபேக்ட் ஃபைண்டிங். அதாவது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமை வந்து த்ரூ சோஷியல் ஆக்ஷன் படி நம்ம சால்வ் பண்ணணும், த்ரூ த ஸ்பைரல் ஆஃப் ஸ்டெப்ஸ். அது பின்னாடி உங்களுக்கு பிக்சர் வரும், ஓகேவா? அந்த ஸ்பைரல் மாதிரி இருக்கும். அதாவது பிளான் பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும், என்ன தப்புன்றதை கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி வரும். ஸோ ஃபேக்ட்ஸ் ஃபைண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீஃபன் எம் கோரே அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்ஷன் ரிசர்ச் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ப்ராக்டிஷனர்ஸ் அட்டெம்ப்ட் டு ஸ்டடி தேர் ப்ராப்ளம் சயின்டிஃபிக்கலி இன் ஆர்டர் டு கைட், கரெக்ட் அண்ட் இவாலுவேட் தேர் டெசிஷன் அண்ட் ஆக்ஷன். ஆக்ஷன் ரிசர்ச்சை பற்றி இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வந்து ஒரு ப்ராப்ளம் பை விச் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளமை வந்து சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணி அதுக்கு தேவையான கைடு, கரெக்டாக அதை இவாலுவேட் பண்ணுவாங்க. அவங்க எடுத்த டெசிஷன், நம்ம எடுத்த ஆக்ஷன்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்றத பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக்வெல் அப்படிங்கிறவர் த ரிசர்ச் கன்சர்ன்டு வித் ஸ்கூல் ப்ராப்ளம்ஸ் கேரிட் ஆன் பை சோஷியல் பர்சனல் டு இம்ப்ரூவ் ஸ்கூல் ப்ராக்டிசஸ். ஸோ ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்க்கு, ஓகேவா, ஒரு ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து இந்த ஸ்கூல் ப்ராக்டிசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம கேரி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சிங் லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் டு அச்சீவ் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங். கரெக்டாக ஒரு விஷயத்தை டீச் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அது எதுக்காக, அந்த லேர்னிங், அந்த டீச்சிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக. சம்டைம்ஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸால் அந்த டிசைட் கண்டென்ட்டை அவங்களால வந்து லேர்ன் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஓகேவா? தட் மே அரைஸ் பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் தி டீச்சிங் லேர்னிங் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஸோ அந்த நேரத்தில் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வீட்டில் சண்டை அப்படின்னா அவங்க வந்து மேபி கவனிக்காமல் இருக்கலாம், அல்லது அந்த கிளாஸில் அந்த டீச்சர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் அவங்க கவனிக்காமல் இருக்கலாம், அல்லது ஆஃப்டர் தட் அவங்க அதை ரிவைஸ் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் சில ப்ராப்ளம்ஸ்னால இந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காமல் இருக்கலாம். சரி, ஓகே. இப்போ ப்ராசஸ் ஆஃப் ஆக்ஷன் ரிசர்ச் வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
முதல்ல வந்து ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ப்ராப்ளம். என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அதை வந்து ஃபார்முலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த பிள்ளைக்கு இந்த ப்ராப்ளம் தான் அப்படின்னு நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பேக்ரவுண்ட் அண்ட் நீட் ஆஃப் த ஸ்டடி. ஸோ அந்த ஏன் அந்த பிள்ளை படிக்க மாட்டேங்குதுங்கிற பேக்ரவுண்ட், நீட் ஆஃப் த ஸ்டடிலாம் நம்ம பார்த்துக்கணும். ஐடென்டிஃபையிங் ரிசர்ச் கொஷின், அந்த பிள்ளைக்கிட்ட என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்கணுங்கிறத இது பண்ணிக்கணும். டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ரெமிடியல் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். இந்த பிள்ளையை படிக்க வைக்கணும்னா என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்றதான் வந்து ரெமிடியல் ஆக்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ப்ராப்ளமை தான் நான் குட்டியாக எழுதியிருக்கேன். ஆக்சுவலி என்னென்னா இந்த ஆக்ஷன் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸே ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ப்ராப்ளமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. த டீச்சர் மே ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் இன் த கிளாஸ் ரூம். ஸோ இந்த டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் ரூம்லேயோ, ஒரு ப்ளே கிரவுண்ட்லேயோ, அல்லது மார்னிங் அசம்பிளிலேயோ, எங்கேயோ ஸ்கூலில் எங்கேயோ, அல்லது ஈவன் அவுட் சைட் த ஸ்கூலில் கூட இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் கான் ஆன் அ ட்ரிப் ஆர் டு சம் அதர் பிளேசஸ் டு ரெப்ரசன்ட் த ஸ்கூல். எக்ஸாம்பிள், எ டீச்சர் வைல் டீச்சிங் ஃபைண்ட்ஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலி ரிமைன் இன்அட்டென்டிவ். ஸோ மேபி அந்த டீச்சர் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கும்போது நார்மலாகவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்டிவாக இல்லாத மாதிரி இருக்கிறது. திஸ் மே பி த ப்ராப்ளம் த டீச்சர் வாண்ட்ஸ் டு சால்வ். அனதர் இதுதான், இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் டீச்சர் வந்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதுக்காக அந்த பிள்ளை வந்து இன்அட்டென்டிவாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கணும். அனதர் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மேக் சில்லி மிஸ்டேக்ஸ் இன் நியூமரிக்கல் கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆக்ஷன் ரிசர்ச் மூலயமா டீச்சர் வந்து அதை வந்து சரி பண்ணலாம். எதுக்காக நீ இப்படி பண்ணுற, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணு, நிறைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் அந்த குழந்தைங்களோட நான் ப்ராப்ளம் வந்து தீர்க்கலாம். ஓகேவா? ஸோ டீச்சர் மே கம் அக்ராஸ் மெனி ப்ராப்ளம் இந்த டே டு டே லைஃப். டீச்சிங்கில் க்ராஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சால்விங் த ப்ராப்ளம் ஆஃப் நெகட்டிவ் சோஷியல் இன்ட்ராக்ஷன் ஆன் ஸ்கூல் கிரவுண்ட் அட் த லஞ்ச் பிரேக். ஸோ லஞ்ச் பிரேக்கில் ஒரு நெகட்டிவான ஒரு சரியான ஒரு அப்ரோச்சாக இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணுறது. ரெமிடியிங் ஸ்டூடெண்ட்ஸ் டிட்டரிங் ப்ராசஸ் இன் மேக்ஸ். ஸோ அந்த மேக்ஸில் வந்து ப்ராக்ரஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கிறத வந்து ரெமிடி கரெக்ட் பண்ணுறது. மாடிஃபையிங் ஈவ்டீசஸ் பிஹேவியர் எல்லாம் சரி பண்ணுறது. ரெமிடியிங் ட்ராரண்ட். ஸோ அந்த ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா அதுக்கு எல்லாமே ரெமெடி கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். பேக்ரவுண்ட் அண்ட் நீட் ஆஃப் தி ஸ்டடின்னு சொல்லும்போது இந்த ஸ்டெப்பில் டீச்சர் வந்து டிஸ்கிரைப் த நேச்சர் அண்ட் த இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தோட தீவிரத்தை பற்றி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, எ ஸ்டூடெண்ட் அட் டைம்ஸ் ரிமைன் இன்ஆக்டிவ். ஸோ ஏதோ ஒரு டைமில் ஸ்டூடெண்ட் இன்அட்டென்டிவாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஹிஸ் ஆர் ஹர் inattentive is harmful for the students concerned as he will not be able to understand what's going on the class. ஸோ இந்த இன்னட்டென்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் தான். ஏன்னா வந்து அவன் கவனித்தாதான் அவனுக்கு முதல்ல புரியுமே, அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது ப்ரொசீட் பண்ண முடியுமே. கரெக்டாக? சம் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன் மே ஆல்சோ. ஸோ இவன் கவனிக்காததுனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் மேபி கூட இந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணலாம். கரெக்டாக? சம் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன் மே ஆல்சோ கெட் டைவர்டட் when they look at him. டீச்சர்ஸ் ஃப்ளோ ஆஃப் டீச்சிங் மே ஆல்சோ கெட் அஃபெக்டட். ஸோ இந்த பையன் இன்னட்டென்டிவாக இருக்கிறதுனால ஒரு டீச்சருக்கு ஒவ்வொரு ஃப்ளோ இருக்கும் இல்லையா? ஸோ அது கூட அஃபெக்ட் ஆகலாம் ஆன் சீயிங் த இன்னட்டென்டிவ் ஸ்டூடெண்ட். தஸ் எ ஸ்டூடெண்ட்டோட இன்னட்டென்டிவான ஒரு பிஹேவியர் வந்து ஒரு நார்மல் கிளாஸ் ரூம் டீச்சர் அட்மாஸ்பியரே வந்து என்ன ஆகுது, டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அண்டர் திஸ் ஸ்டெப் த நேச்சர் அண்ட் த இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணணும். அவன் வந்து முன்னாடி எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருக்கான், அதெல்லாமே பார்க்கணும். அலாங் வித் த ப்ரீகர்ஷன் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகே. ஐடென்டிஃபையிங் ரிசர்ச் கொஸ்டின்ஸ். இஃப் யூ கண்டினியூ வித் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ஆஃப் த இன்னட்டென்டிவ் பிஹேவியர்லேயே நம்ம போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், the tentative questions that the researchers should be thinking of maybe. ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசன் இன்ட்ரெஸ்டாக இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இஸ் சம் எக்ஸ்ட்ராவினஸ் ஸ்டிமுலஸ் ஓவர் பவரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன். இதை தாண்டி உனக்கு ஏதாவது தூண்டுதல் இருக்கா, வேறு ஏதாவது அட்டென்ஷனாக நீ இருக்க மாட்டேறியே அப்படின்னு. இஸ் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கா, நீ ஹெல்த்தில் நல்லா இருக்கியான்னு கேட்கலாம். டஸ் ஆர் ஷி ரிமைன் இன்னட்டென்டிவ் இன் அதர் கிளாஸஸ் ஆல்சோ. வேறு எதுவும் கிளாஸ்லையும் இப்படி தான் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம். சச் கொஷின் கேன் ஆல்சோ பி ஸ்டேட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹைப்போதேசிஸ். ஸோ ஹைப்போதேசிஸ்னு என்னது,
நம்மளே இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான கொஷின். போத் த ரிசர்ச் கொஷின் அண்ட் ஹைப்போதசிஸ் ஆர் க்ளோஸ்லி interrelated. The later translate the research questions into prediction of expected outcomes. ஸோ நம்ம வந்து அது ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி, மேபி அவனுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குமா, அதனால தான் அவன் அதை கவனிக்க மாட்டானா, அல்லது அந்த மாதிரி நம்மளே கொஞ்சம் யோசிச்சு ஓகேவா கொஞ்சம் அதை வந்து நம்மளே யூகிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கலெக்டிங் டேட்டா. இந்த டேட்டா கலெக்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் த சர்டைன் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணோம். கொஷனரிஸ், இன்டர்வியூஸ், அப்சர்வேஷன், ஸ்கேல்ஸு, செக்லிஸ்ட்டு, இது மூலயமா நம்ம கலெக்ட் பண்ணலாம். The data for the first question may be collected from the concerned student. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லெசன் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் கேட்க முடியும், வேறு யார்கிட்டையும் நம்ம கேட்க முடியாது. கரெக்டாக? அதனால் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து அந்த ஸ்டூடெண்ட்கிட்டேயே கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த லிசன் மே பி வீடியோ டேப்ட் அண்ட் மே பி வாட்ச்ட் பை த டீச்சர் அண்ட் அதர் டீச்சர்ஸ். அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த மற்ற ஏதாவது, ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது வந்து இன்ட்ரெஸ்டாக இல்லைன்னு சொல்லும்போது அதை வீடியோ டேப் பண்ணி வேறு ஏதாவது வீடியோஸ் மாதிரி வாட்ச் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆன்சர் மே பி கலெக்டட் ஃப்ரம் த கன்சர்ன்டு ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர் ஆஃப்டர் த பீரியட் மே டேக் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கான்ஃபிடென்ட் அண்ட் பர்சுவேட் ஹிம் டு டெல் வேர் இஸ் ஆர் அவர் அட்டென்ஷன் வாஸ் டைவிங் தட் பீரியட். ஸோ இந்த செகண்ட் கொஷின் இருக்கு இல்லையா, ஸோ உன்னை வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் தனியாக கான்ஃபிடென்ட்டாக ஒரு இடத்துல ஒன்று நீ ஏதாவது, ஸோ அந்த மாதிரி தனியாக நம்ம கூப்பிட்டு கேட்போம் இல்லையா, ஸோ டீச்சர்ஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் வந்து மேபி கலெக்டட் ஃப்ரம் த கன்சர்ன் ஸ்டூடெண்ட் இஸ் ஆர் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் டாக்டர்ஸ். அது அந்த பையனுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோட டீச்சர்ஸையோ அல்லது டாக்டரையோ, அந்த ஸ்கூலில் இருக்கிற டாக்டரையோ அணுகி நம்ம கேட்கலாம். த லாஸ்ட் கொஷின் ஃப்ரம் அதர் டீச்சர்ஸ் who teach is or our class. ஸோ அதான் உங்கள் கிளாஸ்லலாம் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது டீச்சர்ஸ்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டேட்டா அனலைசிஸ்னால் த கலெக்டட் டேட்டா ஷுட் பி அப்ராப்ரியேட்லி அனலைஸ்டு. ஸோ கலெக்ட் பண்ண டேட்டாவை ஒழுங்காக அனலைஸ் பண்ணணும். த டேட்டா கலெக்டட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் கிவன் அபவ் வந்து ரொம்ப சிம்பிள். அதுக்கு வந்து எது விதமான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒன்று அனலைசிஸ்லாம் தேவை கிடையாது. த டேட்டா கலெக்டட் இன் சம் கேசஸ், ஆனால் சில கேசஸில் ரொம்ப பெரிய டேட்டாவாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க? கிரிக்கெட் விளையாடுறதுக்கா, டிவி சீரியல்ஸ் பார்க்குறதுக்கா, ரெஸ்டாரண்ட்ஸை விசிட் பண்ணுறதுக்கா, ஸ்கூல் அட்டென்ட் பண்ணுறதுக்கா, டூயிங் ஸ்கூல் அசைன்மெண்ட்ஸ்க்கு, இதெல்லாமே பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டிங் ரிசல்ட்ஸ். ஆஃப்டர் ஃபைண்டிங் த காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் த ரெமிடியல் ஸ்டெப்ஸ் ஆர் டேக்கன். த ஸ்டூடெண்ட் மைட் பி திங்கிங் அபவுட் எனி ஆஃப் த ஃபர்ஸ்ட் 3 ப்ரிஃபரன்சஸ் லிஸ்டட் அபவ். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அவன் எதுக்காக கவனிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரியான அந்த காஸ்லாம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் ரெமிடியல் ஸ்டெப்ஸை நம்ம வந்து எடுக்கணும். த ஸ்டூடெண்ட்ஸ் மைட் பி திங்கிங் இந்த ஃபஸ்ட்டு 3 ப்ரிஃபரன்ஸ்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து மேபி எதையாவது 3 திங்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஃபர்தர் எ கான்வர்சேஷன், அவங்ககிட்ட பேசுகிறது மூலியமாகவோ ஸ்கூல் கவுன்சிலர் மூலியமாகவோ நம்ம என்ன பண்ணலான்னா அதுக்கேற்ற மாதிரியான சில ரிசர்ச் கொடுக்கலாம் அவனோட ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி வந்து ரெமிடியல் ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நவ் த ப்ராக்டிஷனர் has to take the required action and complete the process of action research பண்ணணும். As mentioned in the above steps, சொன்ன மாதிரி the concerned practices on the school counselor வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷன் வைக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்டோட. ஓகேவா? If that student gets suitable for playing cricket and watching favorite TV serial or real become attentive in the classroom teaching learning. So இப்போது நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீ வந்து டைம் எல்லாத்துக்குமே அலாட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஸ்லாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸையுமே கற்றுப்பான். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல பிளான் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும், திருப்பி பிளான், ஆக்ட், அப்சர்வ், ரிஃப்ளெக்ட். நான் சொன்னேன்ல அந்த ஸ்பைரல் மாடல், கடைசியாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம திரும்ப 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 இதை பண்ணிகிட்டே இருக்கணும். இதை தான் ஸ்பைரல் ப்ராசஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லுவாங்க. The 8 aspect of process of action research நம்ம பார்க்க போகிறோம். செல்ஃப் dissatisfaction. The teacher or invigilator feels dissatisfied with the situation. கரெக்டாக? முதல்ல ஏதோ ஒரு குழந்தைகிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளமை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக உணர்வாங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம். த இன்வெஸ்டிகேட்டர் பின் பாயிண்ட்ஸ் த ப்ராப்ளம். முதல்ல உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். டிஃபைனிங் ஆர் டீலிமிட்டிங் த ப்ராசஸ்.
அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் டீச்சர் வந்து டிஃபைன் பண்ணணும் அந்த ப்ராப்ளமை. த லீட் லிமிட்டேஷன்ஸ் மீன்ஸ் டு லோக்கலைஸ் த ப்ராப்ளம்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிளாஸ், சப்ஜெக்ட், குரூப் அண்ட் பீரியட் இன் விச் த டீச்சர் ஃபேஸஸ் த ப்ராப்ளம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா டீலிமிட் பண்ணணும். ஓகே, இவ்வளோதான், நான் வந்து இந்த டைம்லலாம் தான் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்ல தெரியணும். அப்புறம் ப்ராப்ளம் அனலைசிஸ். த காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ஆர் அனலைஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் சம் எவிடன்ஸ் மூலயமா நம்ம அனலைஸ் பண்ணணும். நேச்சர் ஆஃப் த காஸ் இஸ் ஆல்சோ அனலைஸ்ட். எதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்றது வென்எவர் இட் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆர் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் த இன்விஜிலேட்டரில் நேச்சர் ஆஃப் த காஸை நம்ம பார்க்கணும், எதுக்காக அப்படின்ற மாதிரி. ஓகே, ஆக்ஷன் ஹைப்போதேசிஸை வந்து நம்ம ஃபார்முலேட் பண்ணணும். த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன் ஹைப்போதேசிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 aspects ஆஃப் ஆக்ஷன் அண்ட் கோல். அதுக்கப்புறமேட்டு ரிசைன் ஃபார் டெஸ்டிங் த ஆக்ஷன் ஹைப்போதேசிஸ். சம் ஆக்ஷன் மே பி டேக்கன் அண்ட் தி ரிசல்ட் ஆர் அப்சர்வ்டு. சில ஆக்ஷனை நம்ம எடுத்துகிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். ஓகே, அவன் இன்னட்டென்ட்டிவாக இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ, அந்த மாதிரி அவனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணுறதோ, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேவா, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இஃப் த அதை வந்து செக் பண்ணி பார்க்கணும், அவன் அதை சூட் பண்ணிக்கிறானான்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா திருப்பியும் நம்ம வேறு ஹைப்போதேசிஸை ஃபார்ம் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் ஆஃப் டூல்ஸ். இன்விஜிலேட்டர் டிசைட்ஸ் அபவுட் தி ரிசர்ச் டூல் டு பி யூஸ்டு. இன்விஜிலேட்டர் என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான ரிசர்ச் டூல்ஸ் எல்லாமே வந்து டிசைட் பண்ணணும். கன்க்ளூஷன் ஆஃப் ஆக்ஷன் ரிசர்ச் ப்ராஜெக்ட். த அக்செப்டிங் ஆர் ரிஜெக்டிங் த ஆக்ஷன் ஹைப்போதேசிஸ் லீட்ஸ் டு ட்ரா சம் கன்க்ளூஷன் நமக்கு தெரியும். ஸோ அந்த கன்க்ளூஷனை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஆர் யூஸ்ட் இன் மாடிஃபைங் அண்ட் இம்ப்ரூவிங் த கரண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆக்ஷன் ரிசர்ச்சில் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் நிறைய குழந்தைங்கக்கிட்ட அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஸோ அந்த ட்ரைனிங் பீரியட்லலாம் நான் படித்தப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், சூஸ் பண்ணிவிட்டு அவங்க மேலே ஆக்ஷன் ரிசர்ச் எடுங்க. ஓகேவா, அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்த குழந்தைய ஒழுங்காக மேக்ஸ் போட வைக்கிறதோ அல்லது நல்லா படிக்க வைக்கிறதோவா இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ப்ராஜெக்டாக சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஆக்ஷன் ரிசர்ச் டு சால்வ் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஆக்ஷன் ரிசர்ச் கேன் பிரிங் மாடிஃபிகேஷன் இந்த ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண முடியும், டீச்சர் பிஹேவியர்லையும் மாடிஃபை பண்ண முடியும். பெஸ்ட் எஃபர்ட் இன் எஜுகேஷன் ஆர் கன்சென்ட் டு பிரிங் டிசைரபிள் மாடிஃபிகேஷனை ஏற்படுத்த முடியும் அந்த பிஹேவியர் ஆஃப் த பீப்புளுக்கு. திஸ் டெஸ்ட் இஸ் டைரக்ட்லி வித் த பிஹேவியர் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆல் தி அதர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இன் த ஸ்கூல். ஸோ இதனால் எல்லாருக்கிட்டையுமே ஒரு பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் தெரியும். ஏன்னா இந்த குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம், ஸோ இதை நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அதை வந்து கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பிஹேவியர்லையுமே ஒரு மாடிஃபிகேஷன் தெரியும். Action research is a tool in the hands of the administrator to desirable change in the behavior of the student and teacher. ஓட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் ரிசர்ச் ஒரு மிகப்பெரிய டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம்ஸ் ஆர் செலக்ட் பண்ணிவிட்டு இவாலுவேட் பண்ணும். இஃப் தேர் இஸ் எனி நீட் ஃபார் த பிஹேவியரல் சேஞ்சஸ்க்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் அண்ட் ரிமூவ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த டீச்சிங் கம்யூனிட்டிக்காக அந்த ஒரு பர்டிகுலர் சேஞ்சை வந்து நம்ம பண்ணிக்கலாம். சம் லைக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ஃபார் இம்ப்ரூவிங் த ஸ்பெல்லிங் எரர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது இங்கிலீஷ் லாங்குவேஜில். ஜாகிரஃபி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் யூஸிங் மேப்ஸ் அண்ட் அட்லஸஸ் இன் ஸ்கூல். சம் ஆஃப் த டீச்சர்ஸ் do not give demonstration to the people while teaching science lesson. Students do not complete homework daily. Students are in the habit of leaving classes without any valid students. இதெல்லாமே some of the ஆக்ஷன் ரிசர்ச் எடுத்துக்கக்கூடிய ப்ராப்ளம். There may be a number of such practical problems in the school which require the help of action research. தேவைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எடுத்துக்கிறதுக்கு some precautions must be taken in account while developing an action research project. எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். The form of the problem selected வந்து should be நீட், இட் ஷுட் பி ஸோ பிளான்டாக இருக்கணும். அது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்கூலை வந்து எந்த விதமான தடையுமே பண்ணக்கூடாது. ஆக்ஷன் ஹைப்போதேசிஸ் வந்து அண்டர் த அப்ரோச் ஆஃப் த டீச்சர்ஸ் கோவர்க்கர்ஸ்க்கு இடையில பண்ண வேண்டியது. இந்த லாஸ்ட் த டிசைன் ஆஃப் ஆக்ஷன் ரிசர்ச் ஷுட் பி எக்கனாமிக்கல் ஃப்ரம் மணி, டைம், எனர்ஜி பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.